நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 17 முதல் இந்த 3 ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. இதில் உங்கள் ராசி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணி ஆவாங்க. இந்த புதன் கிரகங்களிலே சந்திரனுக்கு அடுத்ததாக வேகமாக ராசியை மாற்றக்கூடியவர். இந்த புதன் தற்போது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த புதன் செப்டம்பர் 15ஆம் தேதி தனது சொந்த ராசியான கன்னி ராசிக்குள் நுழைய உள்ளார். அதைத் தொடர்ந்து கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் கன்னி ராசியில் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகம் சற்று சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இது புதனின் சொந்த ராசியில் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் திடீர் நிதி நன்மைகளையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் பெற உள்ளனர். அதோடு நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு சேரும் வாய்ப்பு இருக்குது. இப்போது கன்னியில் உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்கும்பொழுது, தனுசு ராசியின் 10வது வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரங்க வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவாங்க. தொழிலில் இருந்த பதற்றம் நீங்கும். செல்வாக்கு மிக்க நபரின் முழு ஆதரவை பெறக்கூடும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க. பணிபுரிகிறவங்களுடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவை பெறுவாங்க. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். அடுத்தது மகர ராசியின் 9வது வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க. பணிபுரியறவங்க வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் நல்ல பலன்களை தரும். தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. அடுத்தது கன்னி ராசியில் முதல் வீட்டில் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரவங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் பிரபலமாவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். தொழிலதிபர்களின் பண பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரான உறவு இனிமையாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும்.